ராதே கிருஷ்ணா. ஒரு மலை மேலே ஜோராக நின்றுருக்கேன். இந்த மலையில் அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு இடம், பிரம்மகிரி பர்வதம் அப்படின்னு பெயர். என்ன இடம் தெரியுமா? எந்த இடம் தெரியுமா அது? இங்கே தான் கோதாவரி மாதாவினுடைய உத்பவ ஸ்தலம். இதில் 3 இடத்துல, இந்த இடத்துல ஒன்று, அந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, 3 இடத்துல ஊற்று வருது. இங்கே உள்ளுக்குள்ள கோதாவரி மாதா, கௌதம ரிஷி அகல்யாதேவி தபஸ் பண்ண இடம் இதுதான். இதுதான் கோதாவரி உத்பவ ஸ்தலம். கௌதம ரிஷி இந்த மலை மேல தபஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்த மும்மூர்த்திகளுடைய ஸ்வரூபமா இந்த இடத்துல பிரம்மதேவருடைய ஸ்வரூபமா இந்த அத்திமரம், விஷ்ணுவனுடைய ஸ்வரூபமா இந்த அத்திமரம், அங்க இன்னொரு அத்திமரம் இருக்கு, அது சிவபெருமானுடைய ஸ்வரூபமா இருக்கு. பிரம்மஹத்யா மாதிரி கோஹத்யா மோசம். பிரம்மஹத்யானா பிராமணனை கொலை பண்றது, கோஹத்யானா பசுமாட்டை கொலை பண்றது. இங்கெல்லாம் கௌதம மகரிஷி நித்தியம் காலையில நெல் விதைச்சு மத்தியானத்தில் அறுவடை பண்ணி அதை இங்கே இருக்க ரிஷிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். அவருடைய புண்ணியம் அவ்வளோ கூடி போயிடுத்து. இந்திரனுக்கு அத்தனை பயம் வந்தாச்சு. அந்த சமயத்தில் அந்த இந்திரன் பயந்து நடுங்குற சமயத்தில் தான் ஒரு மாடு இந்த இடத்துல அப்படி மேயறது. அப்படி மேயும் பொழுது பார்வதியினுடைய தேவியினுடைய சகி மாடு ரூபத்தில் வர, ஐயோ மாடு மேயறதேன்னு கௌதம மகரிஷி தன்னுடைய தர்பை எடுத்து அப்படி வீச, அந்த தர்பப்பட்டு அந்த மாடு இறந்து போக, அந்த கோஹத்யா பாபம் போக, ரிஷிகள் எல்லாம் இந்த இடத்துல தபஸ் பண்ணணும்னு சொல்ல அவர் இங்கே தபஸ் பண்ண சிவபெருமானுடைய தலையிலிருந்து கங்கை இறங்கின இடம் இது. அதுதான் இந்த கோதாவரி உத்பவ ஸ்தலம். பிரம்மகிரி பர்வதம், நாசிக் திரியம்பகேஸ்வரில் மேலே அப்படி ஏறி வந்தோம்னா ஒரு 1 மணி நேரத்தில் ஏறிட்டோம்னா இந்த இடம் வந்துடும். பாக்யம், கோதாவரி உத்பவஸ்தலத்தை பார்த்துட்டேன். என்ன அழகு தெரியுமா? இந்த தேசத்தில் என்ன இல்லை. பாம்பே பூனாலெல்லாம் அழகாக வந்து பார்த்துடலாம். நாசிக் அவ்வளவு அழகாக கட்டாயம் வந்து தரிசிக்க வேண்டிய ஒரு இடம். சிவபெருமான் ஸ்வரூபமான அத்திமரம், விஷ்ணு ஸ்வரூபமான அத்திமரம், பிரம்மதேவ ஸ்வரூபமான அத்திமரம், அழகான கோதாவரி உத்பவ ஸ்தலம் இதுதான். ராதே கிருஷ்ணா. ஸோ அந்த மலை ஏறி இப்படி இறங்கி வந்திருக்கோம். திருப்பி மலை ஏறி அப்படி கீழே இறங்கினோம்னா திரியம்பகேஸ்வர் அடிவாரம். ஸோ எல்லாமே கோதாவரியினுடைய பலவிதமான இடங்கள். அங்கே ஒரு ஜடா தீர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல கோமுகத்துலேருந்து அவள் வெளில வரா. ராதே கிருஷ்ணா. பகவத் கிருபை இப்படி எல்லாம் வர்ஷிக்கிறது. ராதே கிருஷ்ணா.